இங்கே வேற எங்கேயாச்சும் என்னடா ஆச்சு? என்னடா கீழே விழுந்துட்டாங்களா? கொல்லிமலை கொல்லிமலை உள்ள பாடுறா, மேல பாடுறா, வேற லெவல்ல இருக்கு. எத்தனையோ கொண்டை ஊசின்னு வாயிலே 83 ஹேர்பின் பிண்டுன்னு நினைக்கிறேன். வளைஞ்சு வளைஞ்சு வரும்டா வாரேன், சூப்பராக இருக்கும். அது ஃபோட்டோ ட்ரோன் ஷாட் நான் காமிப்பேன், தரமாக இருக்கும். நம்ம சேனல்லே ஒரு ட்ரோனை வாங்கிட வேண்டியது. இந்த ஆரம்பிச்சிருச்சுல சுற்றுலாத்துறை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இடமே ஒரு மயான அமைதியாக இருக்கு பாரு. மலைப்பகுதி ஆரம்பம், வனசோதனை சாவடி. என்னடா அது நவீன்? ஒரு மாதிரி டார்க்கா இருக்குடா. என்னது? ஓ வீடியோ எடுக்கிறியா, அதான் பேச மாட்டியா? காராவளி மலைச்சோதனை சாவடி. ஸ்டார்டிங்கே நம்ம பையன் குரங்க பார்த்தாச்சு. நல்லா இருக்குடா இடம், ஒரு மாதிரி டார்க்கா சூப்பரா இருக்குடா. இங்க இந்த இடத்த தாண்ட விட மாட்டாங்க போலே. போங்கடா. ரொம்ப நாள் கழிச்சு ஹில்ஸ் ஏற்றுறோம். எப்போ லாஸ்ட்டாக ஹில்ஸ் எங்கே ஏற்றுனது? கொடைக்கானல் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதுவும் போன வருஷம் ஒரு ஸ்டார்டிங்கில் இருக்கும். ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு கொடைக்கானல் ஏற்றி. அதுக்கப்புறம் இப்போ தான் ஹில்ஸ் ஏற்றுறேன். ஹில்ஸ் ஏற்றும் போது எப்பயுமே மைலேஜ் கிடைக்காது, மைலேஜ் எதிர்பார்க்கக்கூடாது. பட் கார்னர் பண்ணுறது இதுனா பார்த்து பண்ணணும், இல்லைன்னா சடான்னு வாடி விட்டு சமான்னு கீழே விட வேண்டியதான். ஜாலியாக இருக்கு வருங்க. நான் யோகேஷ் படுத்து எந்திரிப்போமா? நல்லா இருக்கும்டா. இந்த மாதிரி இடத்துல தான்டா சைடு டயரை தேய்க்க முடியும். நிறைய தரமா ஜில்லு ஜில்லு. ஐயோ குளிருதுடா. மழை பெய்யுதோ, வேற லெவல்ல இருக்கு. ஒரு மாதிரி ஜில்லுன்னு இல்லாம கதை கதைன்னு. ரொம்ப நாள் ஆச்சுடா மலையில ஏத்தி. என்னடா என்னாச்சு? ஓ போட்டோ எடுக்கிறீங்களா? ஏண்டா உன்னைய மட்டும் போட்டோ எடுக்கிறதுக்காடா இங்கே போன? கொண்டை ஊசி வளைவு 1/70 70 தானா? ஆமாம், இதுதான் ஃபர்ஸ்ட் கொண்டை ஊசி வளைவு. எப்படி வச்சுக்க? இந்த 70 தெரியுது ப்ரோ, என் கேமரால தெரியுது, சூப்பரா தெரியுது. ஏய் அப்படியே ஏறா. ஃபர்ஸ்ட் வளைவு இவ்வளோதான் எடுக்கிறியா? என்ன எடுக்கிறியா? நானும் போஸ்ட் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் முத்து பண்டிகையா மாத்திரியா? தெரியுதுடா, கொண்டை ஊசி வளைவு சூப்பரா தெரியுதுடா. ஃபர்ஸ்ட் பண்டில் இப்போ இருக்கும். நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்தனால லேட் ஆயிடுச்சு லைட்டா. உட்காரு 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 உட்காரு. கீழே இறங்குது. போமா பா, கண்ணாடி பூரா மிஸ்டரா. ஃபர்ஸ்ட் பெண்டை தாண்டிட்டு இன்னும் இது மாதிரி 69 பெட்டு இருக்கு. ஃபுல்லா பெண்டு. இந்த பெண்டு தாண்டி ஃபுல்லா. என்னடா டே லூசு, ரைட்ல ஏறுறேன் பாரு. என்ன ரைட்ல ஏறிக்கிட்டு இருக்கேன் பாரு நாய். ஏய் அவன் செயின் லூஸா இருக்குன்னு நினைக்கிறேன்டா. தம்முன்னு கொடுத்துருவாங்கடா. ஏன்னா இறங்குறவங்களுக்கு கண்ட்ரோல், அவங்க ஒரு கண்ட்ரோலா
மாதிரி மலைப்பகுதியில் தான்டா சவுண்டு கேட்கும். ஒளி எழுப்புகவா சவுண்ட் எடுப்பணுமா? அப்படி என்னடா பெண்டுது? ஏறு ஏறு பசிக்குதா இல்லை வயிறு வலிக்குதா என்னன்னு தெரியலடா. வயிறு பூரா ஹீட் ஆகுதுடா, ஜில்லு ஜில்லுன்னு இருக்கு. மரம் நடுவோம் மழை பெறுவோம். நமக்கு சரியான பெண்டா இருக்குடா. யோகி பின்னாடி போனா குருட்டாம் போக்கா ஓட்டி நம்மளை போட்டு தள்ளிடுவேன். இங்க வேற எங்கேயாச்சும் என்னடா ஆச்சு? என்னடா கீழே விழுந்துட்டாங்களா? இறங்கடா யோகேஷ், இறங்கு இறங்கு, மேலே ஏத்தி. என்னடா ஆச்சு? என்னடா அது கோடா இருக்கு? ஸ்டார்டிங்கே வா. விடு பாத்துக்கலாம். எங்க விழுந்துட்டீங்களா? ஃபுல்லா இல்ல ஒண்ணு இல்ல. சேனு 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 என்னடா இப்படி வந்து விழுந்துருக்கீங்க? அதுதான் சொல்றேன். டர்ன் பண்ணும்போது என்னாச்சுன்னா ரோடு வந்து இப்படியே வளையாது, வளையும். சாரா 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 துப்பாண்டி சாரா ஓட்டுறேன்டா. நான் மெதுவா தான்டா வருவேன். ஒட்டி ஏறாதீங்கடா. நான் எப்பயும் போல வளைவுல ஏற மாதிரியே ஏறி வந்துட்டேன். நம்ம மேகமலையில வளைவு இப்படி வளையும், இது இப்படி வளையும் போதே ஏறுது. அதனால அப்படியே ஸ்கிட் ஆயிருச்சா? இப்படி தூக்கிரும். ஏன் ஃபாஸ்டா வந்து இப்போ அதான் சொன்னேல ஏன்ட்ட சொன்னேல படுக்க போடுவானா? நான் படுக்க போடல இல்லடா. படுக்க போட சொல்ல. சரி இப்போ நீ யானே நினைச்சுக்கோ. இது யாரப்பா உனக்கு இது ஏத்தம் உனக்கு டப்புன்னு அடிச்சு கீழ விழுந்துரும். அதாவது ஃபிளாட் ஓரத்துல இல்ல ஓரத்துல இல்ல அப்படி நம்ம கார் மோத கொண்டு அதனால தான் ஏறி வருவாங்க. ஒட்டிட்டோம்னா அவங்களுக்கு இடிக்கும். விழுந்துட்டோம். காருக்கு வரதுல கிட்ட கவுடி நான் விழுந்துட்டேன். எதுக்கு ஏன் கொத்துறான் பார்த்தா நான் திரும்பி போகிற கார் இங்க நிக்கும். வண்டிக்கு எதுவும் இல்ல என்ன முன்னாடி அவன் கூட இல்லடா. அந்த அவன் இப்படியே ஒட்டி ஏறிட்டேன், ஒட்டி படுக்க போட்டேன் மொத்தமா. அப்படியே ஏறிட்டேன். பார்த்துக்கலாம் வா வா. இதுதான்டா மெயின் கண்டென்ட் அப்படின்னு. சரி வா வா. இது வேற கண்ணாடி பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிட்டே இருக்கு. மேலம்மா ஐயோ பின்னாடியா? இல்லைடா யோகேஷ் ஒரு நிமிஷம் உட்காரு உட்காரு. அவத்த முத்துப்பாண்டி வாழ்க்கையே வெறுத்து உட்காந்துருக்காடா பின்னாடி. ஆனா மலை ஏறும் போது சகந்தே எவனுக்கும் விழுக வேண்டியது. அவன் விழுந்துட்டேன் பாவத்தை. பார்த்து வாங்க, அதுக்குதான் சொல்றது. ஏன்னா பெண்டு பூரா இப்படியே இருக்கும் ஃபுல்லா. அதனால கொஞ்சம் ஏறி வளர்ந்தாதான் கரெக்டா இருக்கும். ஓகே பயப்படாத, மெதுவாக தான் ஓட்டுறேன். நம்ம ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல உட்காரணும்ல. சப்போஸ் லைட் அப்படிமா நான் டப்பர். ஆக மொத்தம் நீ தவறதான் குறியா இருக்க.
அதுக்காண்டி ஒரு விழுந்தோம்னா விழுந்துக்கிட்டே இருக்கோம்னா இல்லடா அது நேரம் கரெக்டா ஏதோ ஒரு தப்பு நடந்துருக்கு அவ்வளோதான். அதான் அவன் ஒரு ஃப்ளோவில் போகணும்னு நினச்சிருக்கேன், அது தட்டிருச்சு கீழே. அம்மாடி, ஊசி வளைவில் ஃபோட்டோ எடுத்தா, ரெண்டாவது ஊசி வளைவில் நம்ம வீடியோ எடுத்துட்டோம். ஐயோ ஐயோ. கர்த்தரே எம்மை காப்பாற்றுங்கள். பரம லோகத்தில் இருக்கும் பரமபிதாவே என்னை ஒழுங்காக வீடு போற செய்யும். ஒவ்வொரு பெண்டும் நல்லா வளையுதுடா, வேற லெவல்ல. புலி வளவுல தான் விழுந்திருக்கேன் போல பய. இயற்கை சூழலை பாதுகாக்க தாங்களும் உதவலாமே, உதவி கொண்டே இருக்கிறோம். ஏதாச்சும் பண்ணணும் சதன் சைலர்ஸில், இந்த மரம் நட்டுறது அந்த மாதிரி யாராச்சும் இருந்தால் சொல்லுவோம், பண்ணோம். எனக்கும் ரொம்ப நாளாக ஒரு ஐடியா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வாசலூர் பெட்டின்ற இடத்துல இருக்கோம். மேலே பூரா மழை பெஞ்சிருக்குன்னாங்க, என்னன்னு தெரியல சரியா. ஃபுல்லாக மழையாக இருக்கான். போவோம், என்ன நடக்குன்னு தெரியல. ஏற்கனவே இங்கன்னா மழை பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிட்ட பெண்டு ஏறுதுறான். என்னடா அதுக்குள்ள இவ்வளவு தூரம் மேலே ஏறி வந்துட்டோம். இல்லடா அப்ப இன்னும் இதுவே என்னன்னா இன்னும் 65 பெண்டு கிட்ட இருக்கும். அவன் பாத்துக்கோ எவ்வளவு பெருசா இருக்கும்ண்டு. இந்த மழை பெஞ்சிருக்கு போடா. இங்க கூட ஒன்றும் தெரியல, இதுனா சாதாரணமாக தான் இருக்கு. இதுக்கப்புறம் தான் இருக்கும் போல மேலே. இந்த ஜில்லுன்னு ஆகுதுல மிஸ்டா. ஃபுல்லாக பசங்கடா வந்தேன்னு வச்சுக்கோங்க, இந்த ஏரியாவே சூப்பராக தான் வண்டி சவுண்டு. எதையாச்சும் காப்பரா கொடுக்குறேன்ட்டு எதையாச்சும் பண்ணிட்டு ஜாலியாக வருவாங்க. ஆனால் பார்த்து போகும் முக்கியமாக. என்னடா வெண்படலம்மா, என்னத்தையுமே காணோம். இந்த மாதிரி பெண்டில் தான்டா விழுந்திருக்கேன். அப்படியே ஏறி இருக்கேன் பய, அப்படியே விட்டுருக்கேன். பைய போவான், அந்த வருது இருக்காரு, அந்த ஃப்ளோலயே அப்படியே சல்லுன்னு திரும்பி இருப்பான். யாரு அவன் தான் நவீன். அந்த ஃப்ளோலயே போனே நீ டேர்னிங் நைட்டா ஸ்பீடு குறைச்சியா, அதே வந்து அதே ஃப்ளோலயே தான் போவான். நான் தான் சொல்லலையா ஏற்கனவே ஸ்பீடு வேக்கில் 2-3 வாட்டி என்னை கொண்டு இருப்பான். அப்படியே வந்த ஸ்பீட்லயே யோகேஷ் கண்ட்ரோல் பண்ணி ட்ரை பண்ண மாட்டேன், அப்படியே கொடுத்துரு. இந்த இடத்துல நீ உழுக வேண்டியது அப்ப. ஆமாடா வண்டியா வாங்கிக்கிட்டேன். ஐயோ முத்தப்பாண்டிக்கு தானே நீ தாய் சொல்லணும். பாவத்தை மழை தூருது போலடா லைட்டா. நான் பயலுக குரங்கு பயலுக வந்துட்டாங்கல்ல. ஹாய் ஹாய் பேபி. குடும்பமாக உட்காந்துருக்காங்க இவர். கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு அப்புறம் vlog கண்டினியூ பண்ணுறேன். ஒரே பெண்டாக இருக்குது. எல்லா பெண்டையும் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சா உங்களுக்கே சகிக்காது. என்னடா இந்த பெண்டை மட்டுமே காமிச்சு வீடியோ ஓட்டிடுவான்னு நினைப்பீங்க. ஹைட்டு ஏற ஏற அப்படியே மிஸ்ட்டு இறங்குதா, ஜில்லுன்னு இருக்குது. அப்படியே அந்த சைடு தெரியுதான்னு தெரியல, ஃபுல்லாக மிஸ்டாக தான் இருக்குது. கொல்லிமலை கண்டிப்பாக வரலாம். இனிமேல் ஆகாய கங்கை வேறு இருக்குது. ஆகாய கங்கையை பார்த்தா தான் நமக்கு மனசாரு. அதுக்கு தானே நம்ம மேலேயே போகிறோம். இங்கே பாடுறா மிரட்டுது வேறு. மேகம் மேலே ஏறுதுடா. ஒக்கா மக்கா இங்கே வேறு இங்கேயே சரக்கை போட்டு விளாட்றாங்க. மலையில பாதையிலேயே சரக்கை போடுறாங்க. கெட்ட இடமா இருக்குடா. இந்த இடம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. அப்படியே பாருங்க கீழே அப்படியே மிஸ்ட் ஏறுது. சூப்பரா ஏறுது மிஸ்ட்.
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மிஸ்ட்டு வந்து மேலே ஏறிக்கிட்டே இருக்குது. மணி வேறு 11 ஆச்சு. போவோம். அங்கே கீழே என்ன சொன்னாங்கன்னா மேலே பயங்கரமாக மழை பெய்யுதுன்னு சொல்லியிருக்காங்க. மேலே போய் சேஃப்டியாக போவோம். ரோடுலாம் வேறு செம்ம வெட்டாக இருக்குது. டேய் ப்ரோ என்ன போமா? அதுல நீ ஓட்டுறியா? இல்லடா ஓனர்ஸ்லாம் ஓட்டுறோம் நாங்கள் லேபர். ஓ சைஸாக உங்களுக்குள்ளே ஏதோ டீம் ஏதோ பேசிக்கிட்டீங்க. அது டீம். ஒரே ஒரு மட்டும் கேட்டு போவேன். அவனா வாங்கிட்டாண்டி நான் சொன்னேன் என்னால் முடியலடா. நவீன் கூட ஹோட்டல் ரொம்ப இங்கே நீங்கள் 2 பேரும் வரல, லேட் ஆகிட்டீங்க பெட்ரோல் பண்ண. நாங்கள் டேர்னிங்கில் ஒரு ஸ்பீட் பார்க்குறது ஸ்பீட் பார்க்குறதுக்கு தெரியுதுல கண்ட்ரோல் பண்ணாமல் அதே ஸ்பீட் அச்சனை கொண்டு போய் முன்னாடி தூக்கி தகுதி யாரையும் உலட்டிடுச்சு. ஒரு மாதிரி சிரி சிரி மழுப்பிட்டியான். நான் சொல்கிறேன் முத்துப்பாண்டி பயமாக இருக்கும். முத்துப்பாண்டி கூட போ நீ இங்கே ஓட நான் அங்கே வரேன். அவர் முத்துப்பாண்டி நீ ஓட ஓட தயவுசெய்து வந்து அப்போ இந்நேரம் யோகேஷ் விழுந்திருக்கணும்ல. அதே நாளடா கூப்பிட்டு வந்திருக்கேன். அவ்வளோதான் என்னையெல்லாம் சொல்கிறேன். நம்ம 2 நீங்கள் பின்னாடி வரோம். இப்போ நவீன் முன்னாடி விழுந்து கிடப்பியான்னு அடுத்து யோகேஷ் வாய் விஷம். மிஸ்ட்டு பாடுறா எவ்வளோ ஏறுது பாடுறா. ஐயோ இதில் ஏறுறது நமக்கு இப்போ மிஸ்ட்டு இருக்குடா நம்ம இருக்கிற இடத்துல. வேற லெவல் வேற லெவல் வேற லெவல். அங்கே பாரு அப்படியே மூணாறு போகும்போதுடா ஒயிட் மில்கி வே மாதிரி இருக்கு. ரோடே தெரியலடா அந்த அளவுக்கு மிஸ்டா. மூணாறு போகும்போது வேற லெவல்டா. இங்கே பாரு இந்த சின்ன பசங்க. ஏய் பை 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 பை. வா 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 வா. நல்ல வேலை கடவுளே மழை மட்டும் பேஞ்சிடக்கூடாது. அது பேஞ்சிச்சுன்னா ரொம்ப கஷ்டம். பட்டு கிடக்காங்க உட்காந்து. வாரே வா வா ரே ரே போலாமா கேரே செட்டிங்க சல். ஏய் குரங்கு ப்ரோ. ஹாய் ப்ரோ. என்ன கிளம்புண்டா? ஈஹா தட்டுன்னு வா. இப்போ ஆள் மாத்திட்டாயடா. ஃபர்ஸ்ட் ஒரு பிள்ளை ஒரு அரை மணி நேரம் கோட்டா முடிஞ்சிருச்சு. ஆனால் ஜாலியாக இருக்கும்ல இதெல்லாம். வாழ்க்கையில் என்னால் என்ஜாய்லாம் பண்ண முடியுமான்னு தெரிலடா. அங்கே ஏறுறான் இப்போ தெரியுதோ. டேய் வாடா அப்படியே கொஞ்சம் மெதுவாக போடா. என்ன யோகேஷ் ஓட்டுறானா? இல்லை இல்லை யோகேஷ் ஓட்டுறானா வண்டி ஓட்டுறாங்க. இல்லை இல்லை நவீன போடா போடா அவங்க தீ வேகத்தில் வந்துடுவான்டா என்னமோ சொன்னா. வேகத்தில் இருந்தால் பரவாயில்ல. ஒலி எழுப்பவும். ரொம்ப ஒய்யாடா தலைவை நம்ம வாரே வா 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 ரே ரே போலாமா. கேவலமாக பண்ண இப்படி தான் இருக்கும். ஏய் சூப்பருங்க. நாமக்கலுக்கு பஸ்ஸு போகுது. சூப்பர் தலை. இங்க பாரு ப்ரோ இங்க பாரு ப்ரோ. ப்ரோ ப்ரோ இப்போதான் நம்ம அங்கேருந்து வந்த ஞாபகம் இருக்கா? எங்கப்பா இந்த இங்கே பாரு ரோடு கொஞ்சம் குறுகிருச்சு தெரியுதா? இதெல்லாம் சிங்கிள் ரோடு மாதிரி இருக்குல்ல. வாவ் வாவ் வாவ். இங்கே பாரு. டேய் என்னடா பயமா இருக்காதுடா அந்த பிள்ளைக்கு கீழே விழுந்துரும். அதை விடுறா இங்கே பாருடா. எனக்கு இது எவ்வளோ மிஸ்ட் இருக்கு பாரு. அங்கே பாரு ஏதோ நம்ம எங்கேயோ ஸ்கைக்கு மேலே இருக்கோம்டா. இங்கே பாரு இதை பாரு இந்த ஸ்பாட்டை பாரு. சான்ஸே இல்லைல்ல. பா டீ என்ன இன்னும் தூக்கி சொருவிருக்காங்க. என்ன என்ன சொன்ன என்ன யோகேஷ சொல்றியா? கொண்டாயடான்னு அந்த பிள்ளைக்கு பயமா இருக்காது. எதுக்கு பயமா இருக்கு? இங்க நின்னு பா. டேனிங்ல பறந்துருச்சு. வேண்டாம் இவர் ரிவர்ஸ்ல போகுது. ஏன்டா இங்க நிப்பட்ற? எப்படி இருக்கு பாரு. டேனிங்டா யோகி. போறினா போடா. இரு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை. பஸ் வந்தால் மட்டும்தான் பிரச்சனை. இப்படி போட போறோமா? இல்லை 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 அப்படியே போகிறோம். ஏய் போடா போடா. ஏய்
கமான் போடா அப்படியே. அவன் நிப்பாட்டுறேன். போ எதுக்குடா இங்க நின்றுக்கிட்டு வரப்போ நின்றுக்கலாம்டா. ஃபோட்டோ எடுக்கணுங்கிறான். சரி ஃபோட்டோ எடுக்கட்டும் விடுடா. இப்போ பார்த்தீங்கன்னா 34வது பெண்டில் இருக்கும். இதுக்கப்புறம் இன்னும் எத்தனைனா ஒரு 70 இருக்கு. இன்னும் 24 ஃப்ரெண்டோ ஏதோ இருக்கு. நல்லா இருக்குடா. நல்ல மிஸ்ட் இருக்கு, அப்படியே ட்ரிஸ்லிங்காவே இருக்கு. அப்படியே வேறா இப்போ கூட நல்லா அப்படியே லைட்டா இதெல்லாம் பண்ணல. ஆகாய கங்கை போறதா பண்ணேன். இங்க பார்த்தாலே தெரியும். இங்க பாருங்க எவ்வளவு மிஸ்டா இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. ரூம் போட்டு இப்போ நான் கீழேருந்து 70 பெண்டு தாண்டி ஆகாய கங்கை நோக்கி பயணம் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு ரூம் புக் பண்ணோம். ரூம் புக் பண்ண அப்புறம் தான் எல்லா திங்ஸையும் எல்லா திங்ஸையும் வைக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கெல்லாம் போகணுன்னு முடிவு பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு அழகான இடம். யூஎஸ் எப்படி இருக்கு? What a such a wonderful place. What a such a wonderful place. Nice. I need this place, bro. பேசுறதுல பாரு. I need this place bro. உனக்கு இருக்கிற அந்த இடம் வேணும். அங்க ஒரு ஃபால்ஸ் இருக்கு. பக்கத்துல ஒரு வீடு தெரியுது பாரு. எங்க? ஆமாடா. வேற லெவல்ல இருக்குடா அந்த இடம். சுத்தமான கலர் டிவியா? என்னடா ஐடியா வச்சுருக்காங்க? அப்துல் பாய் போட்டோ. இருக்கிற ஒவ்வொரு இடமும் கெட்ட லெவலில் இருக்குங்க. இந்த பாருங்க அந்த சைடு ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இப்போ என்னால் மைக்கை மாட்டிட்டு பேச முடியல. ஏன்னா ஃபுல்லாக வந்து மழை பெய்யுது திடீர்னு. இங்கே பார்த்தீங்கன்னா அரப்பளீஸ்வரர் கோயில். அந்த கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். அந்த கோயில் இன்னும் 9 கிலோமீட்டரில் வந்துடும். இந்த மாதிரி மண்ணெல்லாம் ஏற்றுறாங்க காரணத்தை கொண்டு ஆரம்பிச்சில ஒரே உள்ளத்துங்க தலைகுப்பரை பலத்து கிடப்பீங்க நீங்கள். மக்கா அடுத்தவடா நமக்காக வெயிட் பண்ணுறாங்க. மலை தூருது கொடை பிடிக்க இடமில்லை. மலை துளி மரமே வழியா மிரட்டுறாங்க. என்னடா இங்கே தான் வீ இருக்கு. வீ என்னடா நேராக போட்டிருக்கு. ஆபத்துக்கு செல்லும் வழி 5 கிலோமீட்டர். இப்போ மணி என்னடா இருக்கும்? ஒரு 11 இருக்குமா? ஆபத்துக்கு செல்லும் வழி 5 கிலோமீட்டர் போடுறாங்க. ஆபத்துக்கு செல்லும் வழி 5 கிலோமீட்டரா? வேற லெவல்ல இருக்குடா. கண்ணாடி கலட்டிட்டு பார்த்தோன்னே தானே எனக்கு தெரியுது. இங்க பாடுறா ரூம்ல போ. எந்த ரூமு? இங்கேதானா? ஸ்கூலு தான் ரூமா? ரூட்டர்லேயே போகுது.
வேகமாக பெய்யுற மழை. கிட்ட மழைடா. டே நிப்பாட்றா டே. உப்பா மக்கள் ஸ்க்ரூடா யோகேஷ், அந்த ஸ்க்ரூ மட்டும் இருக்கா? இந்த ஸ்க்ரூ இப்படா இதுக்குள்ள போச்சு. இது இருக்கட்டும், என்கிட்ட இருக்கட்டும். அது இருக்கட்டும். பேக் ஃபுல்லாக நிலையுது. வேறு எதுவும் உள்ள கேமரா இருக்கு. அதை மட்டும் இப்போ எடுத்து அதுக்குள்ளேயே வச்சிருக்கு. இதுக்கு இந்த கேமராடா இது கரெக்டாவா? இல்லைன்னா இது இந்த பேக் தான். இது சும்மா இதை எடுத்து அதை மட்டும் அப்படி கூட போத்தி கூட விடு. நான் எடுத்துட்டேன் மொத்தவா? ஆமாம். இதை எப்படி நான் கொடுத்தேன். அம்மாடி ஏடா முரட்டு மழையா அடியுது. ஏமா யோகேஷ் பேக் எப்படி கை பேக்கா? மழை பெய்யுது, என்ன பண்றது? ரூம் கிடைக்கல. இன்னும் ஆகாய கங்கையும் போய் பார்க்கல. ஐயோ ஐயா பாருங்க, அவனும் மழை பெய்யுறான். அவனால மழை பெய்யுது. கிளம்புடா, இதே போனு. இதுல தண்ணி இறங்கும்டா ஒரு லிமிட்டுக்கு மேல. அதான் சரி, நான் ஒரு கடையா பார்த்து நிக்கிறேன். டேய் இவன் என்னடா பண்றியா? நீ போன் பாக்கெட்ல இருக்கு. என்னடா இது முரட்டு மலையா பேசிக்கிட்டு? பொறுமையா தான்டா போறேன். மேலே ஏறும் போது கூட மழை பெய்யல. டீ எனக்கு ஜாக்கெட்டையும் தாண்டி உள்ள குளிருதுடா. நீ உக்கா மக்கா அங்கேயே நின்றுக்கலாம்டா. இருக்குடா கடை. இங்கே நிற்போமா? இது என்ன இடம்டா? ஏ வா வா வா, ரொம்ப மழை பெய்யுது. அம்மாடி என்ன மழை. ஃபுல்லாக ஈரமாயிடுச்சுடா. யோகிங்கடா இங்கே உள்ளே போயிருக்காங்களா? பார்த்தீங்கன்னா முரட்டு மழையாக பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஹெல்மெட்டில் உள்ள எம்சியில் கலண்டு இங்கே பாருங்க, இங்கே ஒட்டின்னு கலண்டு இப்போ என் கையில் இருக்கு. கண்டென்ட்டா அவ்வளோதானா? பெரிய கண்டன் நடந்துச்சு. அதான் ஒரு பெரிய மழை பெஞ்சிச்சு. சரி, மழை பெஞ்சதில் நின்றுக்கிட்டே இருந்தா அவ்வளோதான். ரூம் வேறு நாங்கள் புக் பண்ணல இன்னும். மேலே ஏதோ கோயில்கிட்ட ஏதோ ரூம் இருக்குன்னாரு பக்கத்தில் உள்ளவர். அங்கே போய் தான் என்னென்னு பார்க்கணும். ரூம் இல்லாதனால பெரிய தலைவலியாக இருக்குது. ஏன்னா இந்த பேகு திங்ஸ் எல்லாம் வச்சாதான் எங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அப்படியே பாருங்கள், இன்னும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு. வேற இல்லை இங்கே போடுறோம். இன்னும் மிஸ்டா
கை நடுக்குதுடா கை எடுத்தான் சாம மிஸ்டரா இங்கே போடுறா வேற அந்த லைட்டுக்கு அதுக்கும் தரமாக இருக்கு என்னடா இறங்கி இறங்க மிஸ்டேக் இருக்கு இருக்கு என்னடா ஒண்ணுமே தெரியல பாருங்க சூப்பரா இருக்கு அந்த இடம் பாருங்கடா எல்லாரும் கொடுத்து வச்சிடலடா ஒரு நிமிஷம் லெஃப்ட்ல ஏறி வாடா செம்ம சீசன்ல வந்திருக்கோம் சரியான மிஸ்ட் எவ்வளவு மிஸ்ட்னு பாருங்க அப்படியே இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துல வந்து ஒரு வண்டி இருக்கதே தெரியாதுன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் பார்க்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும்டா டேய் எப்பா நீ வீட்டுல உட்காந்து என்னடா பண்ணி சரியான மதுரையில சூப்பரா இருக்கு ஆனா கையெல்லாம் எப்படி ஆச்சு பாருங்க இன்னும் ரூம் கிடைக்கல எங்களுக்கு கையெல்லாம் எப்படி ஆடுது பாருங்க கஷ்டப்பட்டு தான் இருக்கும் அந்த மிஸ்டோட சேர்த்து அந்த காத்து வருது இன்னும் கொஞ்ச நேரத்துல இப்போ உங்களுக்கு அந்த மிஸ்ட் தெரியும் நினைக்கிறேன் அந்த மிஸ் தெரியுடா நல்லா இருக்காங்க அந்த மிஸ் இல்லைங்க நீங்களும் தெரியுறீங்க அப்படியே பேசிட்டே வாங்க அப்படியே போங்க இங்க வர பாருங்க இங்க பாருங்க வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க நான் உங்களுக்கு தெரியுறேனா இது உங்களுக்கு தெரியுதானா கமெண்ட் பண்ணுங்க மறுபடியும் மழை பெய்யுதுங்க போச்சுங்க இந்த பனிக்குள்ள எங்க போனாயினே தெரியல என்ன வெண்படலமா இருக்கு கிளைமேட்னா இந்தாதான் போறாங்க எங்கடா காணோம் இதா இருக்காங்களா எங்களுக்கு மனசே வரலங்க இந்த இடத்த விட்டு போறேன் ஒரு போட்டோ எடுத்தே ஆகணும் இங்க வேற வண்டியை நான் இப்படி நிப்பாட்டிட்டு எல்லாம் கிருப அவங்க காமிங்க அவங்க பேசும்போது காட்ட மாட்டாரு இல்லடா நீ அதை பாருன்னு சொன்னோன்னே நீ சொல்லி தரணும்டா என் பேக பாருங்க அவன் ஏதாச்சும் பண்ணான்னு வச்சுக்குவேன் என் பேக பாருங்க எப்படி இருக்குன்னு எல்லாம் யோகி வண்டியோட ஐடியோட கிருப நான் இல்ல என் டேலண்ட் இல்ல இவே இல்ல சூர்யா இல்ல எல்லா கிருபா எல்லாம் யோகேஷ் முன்னாடி போலாம் எல்லாம் யோகேஷ் கிருபையா மாசா இருக்கு ப்ரோ இங்கே போடுவானோ இதே போடுவோம்டா தண்ணிலாம் நினைக்குது எல்லாம் இங்கதான் இருக்கு பின்னாடி பாருங்க நான் இல்ல என் டேலண்ட் இல்ல நாங்க மாசா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம் போ இப்போ வந்து நாங்க மிஸ்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கோம் நான் மிஸ்டர் இந்தியா ஆக போறேன் சரியான மிஸ்ட் வேற லெவலுங்க நாங்க எதிர்பார்த்தது வேற மழை பெய்யும் நினைச்சோம் ஆனா மழை பெஞ்சு கூட மிஸ்ட் வந்துருச்சு சூப்பரா இருக்கு எல்லாம் கிருப லூசு பையன் பேர் கத்திக்கிட்டு கேட்டோம் இதன் பெயர் தான் அறப்பள்ளீஸ்வரர் கோயில் இங்கே எவ்வளவோ மிஸ்ட் இருக்கிறது ரூம்ஸ் எங்கடா இருக்கு கிடச்சிருச்சா இங்க எதுவுமே இல்லை இங்கே இல்லவே இல்லை இங்கே இருந்துச்சுன்னாங்க போக வேணாம் இங்கே நிற்கிறோம் சரி அப்படியே முன்னாடி போட கேட்டு வருவோம்டா